ஸோ இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ அதே வந்து ஃபயர் அலார்ம் தான், ஆனால் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா வந்து ஆர்டினோ இல்லாமல் பண்ணுறது பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆர்டினோ யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து ஆர்டினோ யூனோ மட்டும் எக்ஸ்ட்ராவாக வேணும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஆர்டினோ யூனோ இல்லாமல் ஜஸ்ட் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஜஸ்ட் ஒரு பேட்டரி கனெக்ஷன், அதுக்கப்புறம் ஃப்ளேம் சென்சாரு, அதுக்கப்புறம் பிரெட் போர்டு, பஸர் ஓகேங்களா. ஸோ இது வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த வீடியோவில் வந்து ஆர்டினோ மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஆர்டினோ இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆர்டினோ, பிரெட் போர்டு, ஃப்ளேம் சென்சாரு, 2 எல்இடி. ஸோ ஒரு எல்இடி வந்து எப்பவுமே ஆனில் இருக்கிறது ஓகேங்களா. இன்னொரு எல்இடி எதுக்குன்னா வந்து ஃபயர் வந்துச்சு அப்படின்னா வந்து அதை டிடெக்ட் பண்ணி அந்த டைமில் லைட் எரியும், செகண்ட் லைட் வந்து. ஸோ அதுக்கு தான் 2வது எல்இடி. அதுக்கப்புறம் பஸர் வந்து சவுண்டு வரும் ஓகேங்களா. ஸோ ஃபயர் டிடெக்டட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பிரெட் போர்டு வந்து கனெக்ஷன்ஸ் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பிரெட் போர்டு யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கான கோடு, சர்க்யூட் டயக்ராம், காம்போனன்ட்ஸு, ஸோ இது எல்லாமே நான் வந்து டிரைவ் லிங்காக கொடுத்துறேன், நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ அதை பற்றி இப்போ நம்ம வந்து சர்க்யூட் கனெக்ஷனுக்கு வந்து போயிடும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எல்இடி எடுத்து என் பிரெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா. ஸோ நீங்களும் பண்ணுறதா கூட அப்படியே பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவேன். ஸ்டெப் 1 வந்து எல்இடி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதுக்கு வந்து நம்ம ஒயரிங் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது பாசிட்டிவ், அதே மாதிரி செகண்ட் எல்இடியும் ஃபஸ்ட் இருக்கிறது பாசிட்டிவ். நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன், எனக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட் இருக்கிறது பாசிட்டிவாக கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் நெகட்டிவ். ஸோ இது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கணும், நம்ம எல்லா வெளியும் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதோட இந்த பின் வந்து ஹைட்டாக இது இருக்கோ அது வந்து பாசிட்டிவ், ஸ்மாலாக இருக்கிறது நெகட்டிவ் ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் நம்ம மோஸ்ட்லி எங்கே கொடுப்போம் அப்படின்னா வந்து கிரவுண்டில் கொடுத்துருவோம் ஆர்டினோவோட. ஸோ இல்லைனா வந்து எதுலையாவது கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுத்து நம்ம வந்து சப்ளை கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் கனெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஸ்டெப் 1 பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒன்றில் சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ ஸ்டெப் 2 என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் இருக்கிற பாசிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாசிட்டிவ் தூக்கி எங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து ஸோ நம்பர் 6 கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பர் 6 வந்து கொடுத்துருக்கேன் ரெட் கலர் ஒயர் வந்து. ஸோ நம்பர் 5 வந்து ஒயர் கலர் ஒயர் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ ரெண்டுத்தோட பாசிட்டிவ் எடுத்து நம்ம வந்து நம்பரிங் அந்த டிஜிட்டல் பின்னில் வந்து கொடுத்துட்டோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதில் இருக்கிற நெகட்டிவ் பின் எடுத்து நம்ம வந்து கிரவுண்டில் கொடுக்கணும். ஸோ இது எல்லாம் எடுத்து நம்ம கிரவுண்டில் கொடுக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப இதாகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே இதில் ஒரு நோடு க்ரியேட் பண்ணிடுறோம், நெகட்டிவ் கிரவுண்டுன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு. ஸோ இதில் எல்லாமே ஃபஸ்ட்டு கிரவுண்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே போய் டேட்டா கொடுக்க போகிறேன். ஸோ இது உங்களுக்கு சொன்னால் புரியாது, நான் வந்து செஞ்சு காட்டி உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் 2 நீங்கள் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து அதில் இருக்கிற நெகட்டிவ் எடுத்துகிட்டு, ஸோ நெகட்டிவ் இந்த சென்ஸ் ஸோ கிரவுண்டு ஓகேங்களா. ஸோ இந்த நெகட்டிவ் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு நோடு க்ரியேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ கிரவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் நோடு மட்டும் ஓகேங்களா. ஸோ நான் கனெக்ட் பண்ணி இது ஃபுல்லாகவே கிரவுண்டு இப்போ வந்து. ஸோ அதே மாதிரி இந்த எல்டி தூக்கி கொடுத்துட்டோம், செகண்ட் எல்டியும் தூக்கி கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பஸர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பஸர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பஸர் வந்து நம்ம ஆர்டினோவோட வந்து அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப் 2 பண்ணி ஸ்டெப் 3 பண்ணிவிட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஸோ பஸரை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணல, ஏன்னா வந்து ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத வச்சுருக்கேன். ஸோ இது ஹைட்டாக இருக்கிறது வந்து பாசிட்டிவ், அதில் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிறது வந்து நெகட்டிவ் ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் தூக்கி எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து ஆர்டினோவோட 12th இதில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இருங்க நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டினோவோட 12th ரெட் கலர் ப்ளூ கலர் ஒயர் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ 12th கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இதோட கிரவுண்ட் இருக்கும். ஸோ நெகட்டிவ் எடுத்து நான் வந்து கிரவுண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கிரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதே இதில் நான் வந்து இதை எடுத்து அதில் போட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம கிரவுண்டில் கொடுத்தா போதும். ஸோ நீங்கள் எல்லா ஒயரையும் தூக்கி கிரவுண்டில் கொடுக்கணும் இல்லை, ஆல்ரெடி நம்ம வந்து கிரவுண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணிட்டு இதுலேருந்து எடுத்து ஒரு ஒயரை கிரவுண்டாக மாற்றிட்டா முடிஞ்சு. இப்போ நான் வந்து ஸ்டெப் 5 உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களும் வந்து ஸோ பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஸ்டெப் 5 பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற இந்த நோடில் இருக்கிற கிரவுண்டை தூக்கி இதில் நான் வந்து கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் ஒரு கிரவுண்ட் இருக்கும், ஸோ டிஜிட்டல் பின் பக்கம் ஒரு கிரவுண்ட் இருக்கும், அந்த கிரவுண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த கிரவுண்டில் கொடுத்துட்டிங்கன்னா வந்து ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எல்இடி முடிச்சிட்டோம், பஸருக்கானது முடிச்சிட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃப்ளேம் சென்சார். ஸோ ஃப்ளேம் சென்சாருக்கான செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப் 6 வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப் 7 எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஓகேங்களா.
ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளேம் சென்சாரில் வந்து மொத்தம் 4 பின் இருக்கும். 1 நிமிட் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃப்ளேம் சென்சாரில் பார்த்தீங்கன்னா வந்து 4 பின் இருக்கும். ஸோ ஒன்று என்னென்னா வந்து விசிசி, கிரவுண்டு, D0, A0 ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த A0ன்றது யூஸ் பண்ண மாட்டோம், அனலாக்ன்றது, மற்றது எல்லாமே யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நான் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஸோ ஃப்ளேம் சென்சாரில் வந்து நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுத்தோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளேம் சென்சாரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 4 பின் இருக்கும். 4 நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து ஸோ விசிசி, கிரவுண்டு, D0 இது மட்டும் கனெக்ட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ விசிசி வந்து வழக்கம் போல் வந்து ஆர்டினோவோட +5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ +5 வோல்ட் எந்த பக்கம் இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கும். இந்த அனலாக் பின்ஸில் வந்து இருக்கும். பவர் சப்ளை அப்படின்னு சொல்லலாம், இல்லை அனலாக் அப்படின்னு ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் பின்ஸ் ஆர் ப்ரோக்ராமர் பின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கனெக்ஷன் தான். ஸோ ஒன்று என்னென்னா விசிசியோட +5 வோல்ட். ஸோ இதில் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளேம் சென்சாரோட விசிசி எடுத்து +5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், +5 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸோ கிரவுண்டு, இதில் வந்து கிரவுண்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டை தூக்கி எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து அது பக்கமே ஒரு கிரவுண்ட் இருக்கும். ஸோ 2 கிரவுண்ட் இருக்கும், நீங்கள் எந்த கிரவுண்ட்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அது பக்கத்துலேயே இருக்க கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் தேர்டாக வந்து ஒரு ஒயர் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா வந்து D0ன்னு இருக்கும் ஓகேங்களா. அந்த D0 தூக்கி எங்கே போடுறீங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் டிஜிட்டல் பின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்பர் 11 பார்த்தீங்களா. ஸோ 11ல் வந்து நான் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸோ இங்கே ஒரு 3 பின்ஸ் ஓகேங்களா. ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா கனெக்ஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எல்இடி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கரெக்டாக கொடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் பஸரோடதும் கொடுத்துட்டிங்களா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் ஒன்ஸ். ஸோ செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ ஒன்ஸ் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்டினோ கோடை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் அதை வந்து எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், எப்படி கோட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து எல்இடி பிளிங்க் ஆகுது ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கோடு வந்து அப்படியே இருக்கிறதுனால உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த கோடு உங்களுக்கு எப்போ பிளிங்க் ஆகும் அப்படின்னா வந்து இந்த கோடு நீங்கள் கம்பைல் பண்ணி உங்கள் ஆர்டினோவில் அப்லோட் பண்ணால் தான் பிளிங்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த கோடு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சர்க்யூட் டயக்ராமே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி இது டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ நான் எடுத்து வச்சுருக்கேன் சர்க்யூட் டயக்ராம் வந்து உங்களுக்காக நீங்கள் காட்டணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இதுலேயும் இப்போ வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜிப் ஃபைலாக கொடுக்குறேன் ஓகேங்களா. ட்ரைவ் லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து. அதுக்கப்புறம் இதுக்கான காம்போனன்ட்ஸ் லிங்க்குமே வந்து நான் ஜிப் ஃபைலில் ஆட் பண்ணிடுறேன். இந்த 3 இதுவுமே ஆட் பண்ணிடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் போய்ட்டு ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஈஸியான கோடிங் தான். நீங்கள் வந்து பஸர் பின்னு, அப்புறம் ஃப்ளேம் பின்னு, அதுக்கப்புறம் ஃப்ளேம் எப்படி ஆன் ஆகணுமா ஆஃப் அந்த மாதிரி. ஸோ ஃப்ளேம் ஆன் இருக்கும்போது ஸோ பஸர் சவுண்டு இதெல்லாம் வரணும், அந்த மாதிரி வந்து கோட் எழுட்டா முடிஞ்சு ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான கோட் தான், நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி லூப்பிங் எப்படி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வந்து. ஸோ ஐயா இருக்கும்போதெல்லாம் வந்து பஸர் ஆன் ஆகும் ஓகேங்களா. ஸோ பஸர் பின், அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட் லைட்டு. ஸோ ரெட் லைட் நம்மக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட வந்து ஒயிட்டு க்ரீன் தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணால் வந்து கோடை கம்பைல் பண்ணணும். ஸோ கோடை கம்பைல் பண்ணிட்ட அப்புறம் வந்து இவங்க எரர்ஸ் வரல அப்படின்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்பைல் ஆகிடுச்சு அப்படி மீனிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் வந்து யூ நீட் டு அப்லோட் த கோட். ஸோ அப்லோட் பண்ணாமல் என்ன ஆகுனா அங்கே டன் அப்லோடிங் வந்துடுச்சுன்னா போதும். ஸோ இப்போ தான் வந்து உங்களுக்கு எல்இடி வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் வந்து எல்இடி பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அப்படி பிளிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் கோட் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, சர்க்யூட் டிசைன் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மீனிங். அதுக்கப்புறம் இந்த ஆர்டினோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் லைட்டுமே பிளிங்க் ஆகும், அந்த டர்ன் ஆன் ஆகிருக்கும். அப்போனாலே வந்து சர்க்யூட் டிசைன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஃபயர் வந்து பக்கத்தில் வச்சாலே போதும், இட் வில் கிவன் பீப் சவுண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த பஸர்லேருந்து வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். ஸோ இது வந்துடுச்சுன்னா வந்து கமெண்ட்டில் வந்து ஓகே ப்ரோ எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லைன்னா அடுத்து இந்த மாதிரி என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இதுக்கான அவுட்புட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறோம் எப்படின்னு ஓகேங்களா. அவுட்புட் எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவுட்புட் கொடுத்துருச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் இதான் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. நம்ம அந்த ப்ராஜெக்ட்லும் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா?